தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நண்பர்களே, தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியவர் நமது தலைவர் விஜய். அதே போல அதிமுகவை தொடங்கியவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல், கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் என சொல்லப்படக்கூடிய நமது எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருக்கும் அதே 3 எழுத்து தான், அதே போல நமது விஜய் அவர்களுக்கும் 3 எழுத்து மந்திரம் தான் இருக்கிறது. இந்த 3 எழுத்து மந்திரம் தான் 2026 தமிழக அரசியலையே புரட்டி போட போகிறது அப்படின்னு கூட சொல். அதன்படிதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கழகத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. முதல் முறை பேச்சுவார்த்தை என்பது தோல்வியிலே முடிந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். ஆனால் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மட்டும் பொய்யான விஷயங்களாக இருந்தது. அடுத்தபடியாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது உருவானது. ஆனால் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய இடத்திலே தமிழக வெற்றி ஒருபோதும் இருக்காது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே. அதன் அடிப்படையிலே தற்போது அதிமுக நேற்று தினம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சியுமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன அறிவிப்புகளை கொடுத்திருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எங்களுடன் மிகப்பெரிய ஒரு கட்சி கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி, மிகப்பெரிய கட்சி அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி, காங்கிரஸ் அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. மீதம் இருக்கக்கூடியது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டால் பாஜகவை தள்ளிவிட்டு, ஏன்னா பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி தினம் தினம் பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக பாஜகவை கைகளை விட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைப்பதற்குரிய ஏற்பாடுகள் பின்புலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 அரசியல் தலையெழுத்தையே மாற்ற போற தலைவராக நமது அண்ணன் விஜய் அவர்கள் இருக்க போகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.